பார்க்க போகிறது வந்து என்ன என்ஜின் ஆயில். என்ஜின் ஆயில் வந்து என்னென்னா எல்லா ஐசி என்ஜின், இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளாக இருந்தால் கூட சில வண்டிக்கு நீங்கள் வந்து என்ஜின் ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு. என்ஜின் ஆயில்னால் என்ன, என்ஜின் ஆயில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஏன் வந்து அதை மாற்றுறாங்க, இப்போ சொல்கிறாங்களா என்ஜின் ஆயில் மாற்றி விடுங்க, ஏன் மாற்றணும், அதில் வந்து என்னென்னமோ எழுதியிருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஒரு என்ஜின் ஆயில் ஒரு காருக்கு மாற்றணும்னா ஒரு இரநூறுவா 200 ருபீஸ் இருக்குமா. நம்ம அந்த 200 ருபீஸ் வாங்குறதுக்கு என்ன செய்யணும்? சரி, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா என்ஜின் ஆயில் எதுக்கு பயன் கிடையாது, மோட்டார் மட்டும் தான். ஆனால் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஒரே எக்கச்சக்கமான பிஸ்டன் வந்து நல்லா மூவ் ஆகிட்டே இருக்கும். அது 3 சிலிண்டர் 4 மூவ் ஆகிட்டே இருக்கும். உள்ளே வந்து கனெக்டிங் ராடு, இது கேம் ஷாஃப்ட்டு எல்லாமே வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். எல்லாமே மூவிங் பார்ட்டு ஒன்றோட ஒன்று உரசிக்கிட்டே இருக்கும். அது பேர் ஃப்ரிக்ஷன். அந்த ஃப்ரிக்ஷனை குறைக்கணும்னா அதுக்கு இடையில் வந்து எப்படி நம்ம இதில் கதவுலலாம் நம்ம ஆயில் போடுவோம், அது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் இந்த ஆயில் வந்து என்னென்னா உள்ளர வந்து மூவ் ஆகிறதுனால தான் அது ஒரு லேயர் மாதிரி ஆகி அந்த தேய்மானத்தை தடுக்கிறது, ஹீட்டை வந்து குறைக்கிறது. அந்த ஹீட்டை குறைக்கிறதுனால தான் வந்து லைஃப் அதிகமாக வந்து ஸ்மூத் ரன்னிங் கிடைக்கும். இது வந்து என்னென்னா அப்போ வந்து என்னென்னா இது எங்கே அப்படின்னு, இது என்ன ஆயில் அப்படின்னு, இதுக்கு பேர் மினரல் ஆயில் இருக்குது, சிந்தட்டிக் ஆயில் இருக்குது. இந்த மினரல் ஆயில்னால் நம்ம அந்த இது இருக்குல்ல, பெட்ரோலியம், இந்த இதில் எல்லாம் இருக்கிறோம்ல, அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் தான். அதை ஒன்று ஒன்றா படிப்படியாக இது பண்ணிக்கிட்டே வர்றாங்கல்ல. அதாவது இப்போ டீசல், பெட்ரோல் இதெல்லாம் வரும், அப்படியே மேலே இதே வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொன்றா வர்றப்போ தான் வந்து என்னென்னா வந்து இது வந்து பெட்ரோல் தயாரிக்கிற அதே ஆயில் தான் அடுத்த செக்மெண்ட்டில் இது வருது. டீசல் தயாரித்தது பிறகு இந்த மாதிரி இது மினரல் ஆயில். இன்னொன்று சிந்தட்டிக் ஆயில் இருக்குது. அது வந்து என்னென்னா ஒரு லேபரேட்டரியில் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்சம் பாலிமர் சேர்த்து பண்ணுவாங்க. அது லைஃப் கூட வரும். அப்போ என்னன்னா இந்த 4T இந்த இருக்குது, இந்த ஒரு கம்பெனி போட்டிருக்கு. இந்த 4T அப்படின்னா அந்த 4 ஸ்ட்ரோக் என்ஜின் போடுறது. இந்த 20W40 என்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா SAE 20W40 இருக்குது. இது வந்து சொசைட்டி ஆஃப் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்டில் இந்த 20Wனா வின்டரில் அதாவது ஒரு கூலிங்கான ஒரு இடத்துல வந்து என்னென்னா இந்த விஸ்காசிட்டினா என்ன தெரியுமா, ஒரு கொலன்னு இருக்கும். இப்போ நீ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வந்து கொலன்னு, இதே இது வந்து தண்ணி மாதிரி இருந்ததுன்னா இது பேர் விஸ்காசிட்டி. பார்த்தியா, ஒரு கொஞ்சம் கொலப்பாக இருக்குல்ல. இதே இது வந்து தண்ணியாக இருந்தால் எப்படி இருக்கும், தண்ணின்னா என்னென்னா விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து என்னென்னா விஸ்காசிட்டி அதிகம்னா கொலப்பு அதிகமாக இருக்குது. இப்போ விஸ்காசிட்டி இதில் கம்மியாக இருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி கம்மி, ஏன்னா கம்மியாக இருக்குது. இதே இது வந்து கொலப்பு அதிகமாக இருந்ததுன்னா விஸ்காசிட்டி அதிகம்னு இருக்கும். அப்போ வந்து என்னென்னா இந்த 20ங்கிறது ஊட்டியில் போய் இல்லை காஷ்மீரில் போய் நீ பண்ணீங்கன்னா இது வந்து என்னென்னா இந்த விஸ்காசிட்டி அதுக்கு மேலே ஒரு அளவுக்கு ரொம்ப கொலப்பாகி இது ரொம்ப கட்டி ஆகிடுச்சின்னு வச்சுக்க, அப்படியே வந்து என்ஜினுக்கு பார்ட்ஸுக்குள்ளே போகாது. எப்படி தேங்காய் எண்ணெய் இதாகிடுச்சின்னு வச்சுக்க, ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அதை தாச்சிக்கிட்டே இருப்பாங்க, வராது. அது மாதிரி ஆகக்கூடாது. கொலப்பா தண்ணி கொஞ்சம் சகதி மாதிரியாச்சும் ஓடிட்டுருக்கும், கொஞ்சம் திக்காக ஓடிட்டுருக்கும், தேன் மாதிரியாச்சும் ஓடிட்டுருக்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே ஒரு கட்டி ஆகக்கூடாது. அதுதான் வந்து இது எங்கே 0 டிகிரி ஃபாரன்ஹீட்டில், அதாவது கிட்டத்தட்ட -18 டிகிரி சென்டிகிரேட்டில் இது வந்து 20 இருக்கணும். அதுக்கு மேலே வந்து அப்போ தான் வந்து நீ ஊட்டிக்கும் போகலாம், நாகப்பட்டினத்தையும் போகலாம், பெரிய ராஜஸ்தானில் போய் ரொம்ப ஹாட்டான ஏரியாவுக்கும் போகலாம். அப்போது ஊட்டிக்கு போகிறப்போ 20W, அதுக்கு மேலே குறையாது, சந்தேகமே இல்லாமல் அது வந்து நல்லாயிருக்கும் ஊட்டி கிளைமேட்டில். இதே வந்து 40ங்கிறது என்ன அப்படின்னா 100 டிகிரி சென்டிகிரேட்டில் நல்ல டெம்பரேச்சர் இருக்கப்போ 100 டிகிரி சென்டிகிரேட்டில் இந்த 40 இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே வந்து என்னென்னா இதாக போய்டும்ல, உனக்கு வந்து லூப்ரிகேஷனே இருக்காது, ஏன்னா ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அப்போது இந்த 20W இருக்கணும், 40 இருக்கணும். அதாவது வின்டர் சீசனில் 20 தான் இருக்கும், 20 இருக்கும், ரொம்ப கட்டியாகாது, சேஃப். 40 வெயில் காலத்தில் பட்டு வெயில் 100 டிகிரி சென்டிகிரேட்லேயும் வந்து 40 ரொம்பவும் தண்ணி ஆகிடாது, அப்போ சேஃப். அப்போ இது மாதிரி இருக்கிறது தான் வந்து அதனால தான் இந்த என்ஜின் ஆயில் வந்து 20W40 இருக்குது. இது வந்து SAEங்கிறது சொசைட்டி ஆஃப் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர்ஸ், இவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன API அப்படின்னு ஒன்று இருக்குது. API அப்படின்னா இது வந்து என்னென்னா அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டியூட்னு ஒன்று, அதோட இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட். இது வந்து SL அப்படிங்கிறது ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின். அதாவது நம்ம இப்போ நீ பெட்ரோல் இன்ஜினுக்கு தானே இது போடுறோம், பெட்ரோல் இன்ஜினுக்கு போடுறதுனால இது ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின். இது வந்து என்னென்னா நல்லா இந்த காரு, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் காரு, வேன் இதுக்கெல்லாம் போடுவாங்க. இதை வந்து என்னென்னா இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் 900 ml. ஓகே, இதுதான் வந்து என்னென்னா இதை பார்த்துட்டு நம்ம இது வந்து இதை வந்து யார் சொல்லுவா, ரெக்கமெண்ட் பண்ணுவா, கம்பெனி மேனுஃபேக்சரிங் அந்த ஓனர்ஸ் மேனுவலில் பண்ணியிருப்பாங்க. இந்த வண்டிக்கு இதுதான் ஊற்றணும்,
நம்ம 20W40 10W30 இருக்குது. 10W30 அவன் சொன்னான்னா அந்த இதுதான் விட்டுரும். ஏன்னா அவன் என்ஜின் வந்து அப்படி தான் டிசைன் பண்ணியிருப்பான். சரி, இப்போ இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோமா? சரி, எப்படி வந்து மாற்றுறது, எப்படி செக் பண்ணுறதுங்கிறது இப்போ பார்ப்போம். அப்படி இருக்குது டாட்டா ஏசியில் வந்து என்னென்னா எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த பாரு, இது வந்து ஒரு மஞ்சள் கலராக அந்த இடத்துல இருக்குது பார்த்தியா, ஒரு அது மட்டும் ஒரு கை பிடிக்கிற மாதிரி, இந்த விரல் போகிற மாதிரி இருக்கும், அது இருப்பான். விரல் பிடிக்கிற மாதிரி. இதை வந்து என்னென்னா, இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு இது மாதிரி எடுத்தால் இதுக்கு பேர் தான் டிப் ஸ்டிக்னு பேர். இது வந்து என்னென்னா எல்லா வண்டியிலையுமே சரி, அது காராக இருக்கட்டும், இது வேனாக இருக்கட்டும், எங்கே இருக்கும். இதே கார்னால் ஃப்ரண்ட்டில் வந்து டிக்கி பேனட்டை ஓப்பன் பண்ணிட்டு பண்ணுவாங்க. இப்போ இது இந்த இடத்துல இருக்குது, அதனால நம்ம இதை பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து என்னென்னா இந்த டிப் ஸ்டிக்கில் நீங்கள் என்ன பண்ணோம், கொஞ்சம் ஆயிலெலாம் இருக்கும், அதை வந்து ஃபஸ்ட்டு தொடச்சிடணும். இதுதான் தொடச்சிடணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 கோடு இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா இங்கே ஒரு கோடு இருக்கும், இங்கே ஒரு கோடு இருக்கும். இது லோன்னு போட்டிருக்கோம், எள்ளு போட்டிருக்கா? சரி, எள்ளு போடல. சரி, இங்கே வந்து லோ, இந்த சைடு போது இல்லை, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை, அதாவது ஃபுல்லு. இந்த ஃபுல்லுக்கு மேலேயும் போயிடக்கூடாது, இதுக்கு லோக்கு கீழேயும் போயிடக்கூடாது. லோக்கு கீழே போனால் என்ஜின் சீஸ் ஆகி வண்டி வந்து இது என்ஜினே வந்து சீஸ் ஆகி நின்றுடும். ஏன்னா அந்த ஃப்ரிக்ஷன்னால். அதுக்கு ஹைக்கு மேலே ஹையாகவும் போகக்கூடாது, அது வந்து ஆயிடுச்சு எல்லாம் டேமேஜ் ஆகிடும். அப்போ ரெண்டுக்கும் இடையில மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்போ தான் சொல்லுவான் ஒரு வண்டிக்கு எவ்வளோ டிமாண்ட் இது பண்ணியிருக்கான். அது 2 வீலராக இருக்கட்டும், 900 ml 900 ml தான் போகும். இதுக்கு வந்து என்னென்னா 3 லிட்டர்னு 3 லிட்டர்ஸ் தான். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ இதை தொடச்சிட்டானா, நல்லா தொடச்சிருப்பான். தொடச்சிட்டு மறுபடியும் இதை உள்ளர இன்செர்ட் பண்ணி, இப்போ பாரு அதே இதில் இன்செர்ட் பண்ணி ஒரு 3 செகண்ட் அது அப்படியே வச்சுட்டு, ஏன்னா அந்த இதில் உள்ளதான் சளிஞ்சி இருக்கும்ல, உள்ளர வச்சுட்டு இங்கே 1 1 2 3 ஓகே. இப்போ ஒரு கணக்கு இந்த பத்தியா இங்கே இது வந்து என்னென்னா இந்த கோடுக்கிட்ட இருக்கா, இது காமி இந்த கோடு வரைக்கும் இருக்குது. அப்போ வந்து என்னென்னா இந்த ஆயில் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த ஆயில் வந்து கரெக்டாக இருக்குது. ரைட்டு, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா இதான் வந்து விஸ்காசிட்டி, பிசுப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து என்ன, கருப்பு கலரை ஆகாமல் இருக்கணும். கருப்பாகிடுச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம அந்த இது இருக்குல்ல, அந்த என்ஜின் ஓடி அதில் உள்ள அந்த பிசுரெல்லாம் கொண்டு வந்து அதில் கொண்டு போய் சேர்த்து கருப்பாயிடுச்சுன்னா அவ்வளோதான். அதை வந்து என்ன பண்ணோன்னா உடனே நம்ம வந்து கீழே இருக்க அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் வெளியில் ஏற்றிடணும். வெளியில் ஏற்றினா அது லெவலுக்கு கொஞ்சம் ஓகே. இது நல்லாயிருக்கு. இப்போ நம்ம வந்து என்னென்னா ஒரு 750 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது, அதனால நல்லாயிருக்கு. இதே நிறையா ஓடுனுச்சுன்னா அது வந்து இதாக்கு வீணாக என்னன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் அதை வந்து டாப்அப் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணிவிட்டு புதுசாக போகணும். இதை நீங்கள் பண்ணீங்கன்னா 200 rupees. ஓகே.